இந்த உலகத்தில் எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாத மாதிரி உணர்ந்திருக்கிறீர்களா? இரவு வந்தாலே உடல் சோர்ந்திருக்கும், ஆனால் மனம் மட்டும் ஓயாமல் பேசிக்கொண்டே இருக்கும். அதே மாதிரியான ஒரு மனிதன்தான் சோமன். சோமன் ஸ்ராவஸ்தி நகரத்திற்கு அருகிலுள்ள ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்தான். செல்வம் இருந்தது, மக்கள் மதித்தார்கள், வாழ்க்கையில் எல்லாமே இருந்தது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இல்லை, நிம்மதியான தூக்கம். இரவு வந்தாலே அவனுடைய மனம் ஓட ஆரம்பிக்கும். நான் அப்படி பேசியிருக்க கூடாதோ? அவனை காயப்படுத்திட்டேனோ? நாளை என்ன ஆகுமோ? என்னால் எல்லாம் காப்பாற்ற முடியுமா? கண்கள் மூடினாலும் எண்ணங்கள் மட்டும் விழித்தே இருந்தன. மூலிகை மருந்துகள், மருத்துவர்கள், நள்ளிரவு நடைப்பயணம், அதிக வேலை, எல்லாமே செய்தான். ஆனால் மனம் மட்டும் அமைதியாகவில்லை. ஒரு நாள் அவன் கேட்டான், புத்தர் அருகிலுள்ள வனத்தில் தங்கியிருக்கிறார், அவரின் வார்த்தைகள் மனதை குணமாக்கும். அந்த ஒரு நம்பிக்கையோடு சோமன் புத்தரை சந்திக்கச் சென்றான். மரத்தடியில் புத்தர் அமர்ந்திருந்தார். அவரின் முகத்தில் எந்த கவலையும் இல்லை. அந்த அமைதி சோமனின் மனத்தையே அசைத்தது. சோமன் வணங்கி சொன்னான், பகவானே, என்னிடம் எல்லாமே இருக்கிறது, ஆனால் எனக்கு நிம்மதி இல்லை. என் மனம் என்னை தூடவிடவில்லை. ஒரு வழி சொல்லுங்கள். புத்தர் மெதுவாக கேட்டார், சோமா, நீ இரவில் படுக்கையில் படுத்தால் உன் எண்ணங்கள் எங்கே செல்கின்றன? சோமன் சொன்னான், கடந்த காலத்திற்கு, எதிர்காலத்திற்கு. புத்தர் கேட்டார், அப்படியானால் நீ இப்போ எங்கே இருக்கிறாய்? என் படுக்கையில் என்று பதிலளித்தான் சோமன். புத்தர் மெதுவாக சொன்னார், இல்லை சோமா, உன் உடல் மட்டும் படுக்கையில், உன் மனம் ஓயாமல் பயணம் செய்கிறது. புத்தர் தரையில் கிடந்த ஒரு உலர்ந்த இலையை எடுத்தார். இந்த இலை துன்பப்படுகிறதா என்று கேட்டார். இல்லை என்று சோமன் சொன்னான். ஏன் என்று புத்தர் கேட்டார். அதற்கு மனமில்லை என்று பதிலளித்தான் சோமன். புத்தர் மெதுவாக சொன்னார், சரியாக சொன்னாய். துன்பம் வாழ்க்கையால் இல்லை, மனத்தின் பற்றுதலால் வருகிறது. நீ கடந்த காலத்தை மாற்ற முடியாது, எதிர்காலத்தை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் இந்த நிமிடத்தை மட்டும் நீ வாழ முடியும். சோமனின் கண்கள் மெதுவாக ஈரமாயின. புத்தர் இறுதியாக சொன்னார், இன்றிரவு படுக்கையில் படுத்தால் ஒரே ஒரு விஷயத்தை செய். உன் மூச்சை கவனி. கடந்த காலத்தை அழைக்காதே, எதிர்காலத்தை அழைக்காதே. எண்ணங்கள் வந்தால் சண்டை போடாதே, விடு. தூக்கம் வரவில்லை என்றாலும் கவலைப்படாதே. மன அமைதி வந்தால் தூக்கம் தானாக வரும். அன்று இரவு நீண்ட நாட்களுக்கு பிறகு சோமன் அமைதியாக தூங்கினான். அவன் புரிந்து கொண்டான், தூக்கமில்லாதது பிரச்சனை இல்லை, அமைதி இல்லாத மனமே உண்மையான பிரச்சனை. நாம் கடந்த காலத்திலும் இல்லை, எதிர்காலத்திலும் இல்லை. இந்த நிமிடத்தில் வாழ கற்றுக்கொண்டால் மனம் தானாக ஓய்வெடுக்கும்.